ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, என்னோட கையை விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு கௌதம் சொல்ல, மது கௌதமே பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் ஆசைப்பட்டது மாதிரியே மேட்சையும் வின் பண்ணிடுறாங்க. கௌதம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்போ அவருடைய ஃபோன் மறுபடியும் ரிங் ஆகுது. மதுமிதா ஃபோனை கையில் கொடுக்குறாங்க. கௌதம் அதை வாங்கி பார்த்துட்டு டென்ஷனாக வெளியில் போகிறாரு. பின்னாடியே மதுமிதா தூரமாக நின்று பார்த்துட்டு நிற்கிறாங்க. கௌதம் ஃபோனில் ரொம்ப கோவமாகவே பேசுகிறாரு. நான் தான் என்னோட வாழ்க்கையில் மறுபடியும் வர ட்ரை பண்ணாதன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கிறேன். சொன்னா புரியாதா? இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ண உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. இதை பார்த்த மதுமிதா, எதுக்காக இவர் இவ்வளோ தூரம் டென்ஷனாக இருக்கிறாரு? நம்ம கேட்டால் சொல்ல போகிறதும் இல்லை. அவருக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லட்டும். ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அன்பும் புரிதலும் தான். ஆனால் நாங்கள் 2 பேரும் எங்கள் குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ண போகிறோம். இதில் எங்கே எங்களுக்குள்ள காதல், அன்பு, புரிதல்னு எல்லாம் வரப்போகுது? நாங்கள் 2 பேரும் ஒன்றா கடைசி வரைக்கும் வாழ்வோமா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியலே கடவுளேன்னு சொல்லி புலம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் மது வீட்டை காட்டுறாங்க. மதுவோட அப்பா 2 பேக் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஏங்க, நான் கொடுத்த லிஸ்ட்டில் டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறமா அந்த ஃபேஷியல் ஐட்டம் இதெல்லாம் எழுதவே இல்லையே, யாருக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு ரேணுகா கேட்க, உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு அப்பா சொல்ல, யாருங்கன்னு ரேணுகா கேட்குறாங்க. உன்னோட அம்மா தான் சொல்ல, அதை கேட்டு ரேணுகா ஷாக் ஆகுறாங்க. பங்கஜம் பட்டியாப்பா சூப்பர்னு அதித்தி சந்தோஷப்பட, என்னடி சூப்பர், அவங்க வந்தாதான் தெரியும். ஆமாம், அவங்க எதுக்காக இப்போ இங்கே வராங்கன்னு ரேணுகா கேட்க, பின்ன பேத்தி கல்யாணத்துக்கு பாட்டி வரமாட்டாங்களான்னு அப்பா கேட்க, அதுக்கு தான் இன்னும் நாள் இருக்குதுலாங்க, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்தால் போதாதான்னு ரேணுகா சொல்கிறாங்க. என்னம்மா, உங்கள் அம்மா வரப்போகிறாங்க, நீ சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏதோ உன் மாமியார் வரப்போகிறது மாதிரி இவ்வளோ வருத்தப்படுறியன்னு அதித்தி கேட்க, உனக்கு என்னடி தெரியும் அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோன்னு ரேணுகா வருத்தமாகவே நிற்கிறாங்க. டேட்டிங் முடிச்சுட்டு 4 பேருமே காரில் வந்துட்டு இருக்காங்க. மாயா ஜீவாவோடைய தோளில் சாஞ்சிருக்காங்க. இதை கவனித்த மதுமிதா, இந்த கௌதம் எப்போவுமே இப்படி தான் உருன்னு இருப்பார் போல இருக்குது, எப்போவுமே பிஸ்னஸை பற்றியே நினச்சிட்டு இருப்பார் போல இருக்குது, இவருக்கு சந்தோஷமாகவே இருக்க தெரியாது போலன்னு நினச்சிட்டு வராங்க. அப்புறமா வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் ராமகிருஷ்ணன் அதித்தி கிட்ட, உங்கள் அம்மா யாருக்காவது பயந்து நீ பார்த்துருக்கியான்னு கேட்க, இல்லைப்பா, அம்மா யாருக்கும் பயப்பட மாட்டாங்கன்னு அதித்தி சொல்கிறாங்க. ஆனால் நீ இனி பார்க்க போகிற, உன் பாட்டிக்கு உன் அம்மா எப்படி பயப்பட போகிறான்னு சொல்லும்போதே காலிங் பெல் அடிக்குது. அதித்தி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. பாட்டி ஃபுல் மேக்கப்பில் நிற்கிறாங்க. வாங்க பங்கஜம் பாட்டின்னு கூப்பிட, நோ, டோன்ட் கால் மீ பங்கஜம், என்னை பிங்கின்னு தான் கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. வாங்க அத்தை, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ராமகிருஷ்ணன் சொல்லும்போது, ராம்கி, என்னது இதெல்லாம், உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கன எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சுதான்னு கேட்குறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ரேணுகா வந்து வாமான்னு சொல்லி கூப்பிட, என்னடி இப்படி சிலிண்டர் மாதிரி ஆயிட்ட, மிஸ் கோயம்புத்தூராக இருந்தவ தானே நீ, டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டியான்னு கேட்க, நீ இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்கியா இல்லை என்னை கிண்டல் பண்ண வந்திருக்கியா, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாமான்னு ரேணுகா அனுப்பி வைக்கிறாங்க. மதுவையும் ஜீவாவையும் ட்ராப் பண்ணுறதுக்காக கௌதம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நாங்களே கேப் புக் பண்ணியிருப்போம், ஆனால் நீங்களே எங்களை கொண்டு வந்து விடுறது மாதிரி ஆயிடுச்சின்னு மது சொல்ல, என்னை பார்க்க வந்தவங்கள நான் தானே ட்ராப் பண்ணணும்னு கௌதம் சொல்கிறாரு. நாங்கள் பார்க்க வரல, டேட்டிங்க்கு வந்தோன்னு ஜீவா சொல்கிறாங்க. கௌதம் ஜீவாவையே பார்க்குறாரு. அப்போ ஜீவாவுடைய ஃபோன் ரிங் ஆகுது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஜீவா, நான் பாட்டி பேசுகிறேன். என்ன ஏதுன்னு கேட்காம உன் அக்காவையும் மாமாவையும் அங்கே விட்டுட்டு நீ மட்டும் மேலே வான்னு சொல்ல, சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஜீவா கௌதம் கிட்ட, நான் மாயாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே போகிறாரு. கௌதம் வீட்டில் அவரோட பாட்டி சகுந்தலாவையும் அவங்களோட அண்ணனையும் பாடாப்படுத்துறத காட்டுறாங்க. இங்கே பாரு சகுந்தலா, இது எல்லாமே எங்கள் வயலில் விளைஞ்சது, இது கௌதம்க்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. சரிங்க அத்தைன்னு சகுந்தலா சொல்ல, ஆமாம், உனக்கு ஒரு அண்ணன் தண்டம் இருந்தானே, அவனை எங்கன்னு சொல்ல லக்கியும் அங்கே வர்றாரு. இப்படியே இருந்து சாப்பிட்டா மட்டும் போதுமாடா, போய் அந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்குன்னு சொல்ல, அவரும் வேற வழி இல்லாமல் ஒவ்வொரு பாக்ஸையாக எடுத்து அடுக்கிறாரு. காரில் மதுமிதாவும் கௌதமும் மட்டும் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேர்க்குது, நான் கொஞ்சம் ஏசியை கூட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லி கௌதம் கூட்டி வைக்கிறாரு. ஆனாலும் அவரால் இருக்க முடியலை. அப்போ டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே நிறைய மாத்திரை இருக்கிறத மதுமிதா பார்க்குறாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப்பே உள்ளே தான் இருக்குதுன்னு கேட்க, சரி வாங்க நம்ம வெளியில் நிற்கலான்னு சொல்கிறாரு. பாட்டி ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. மாப்பிள்ளை சரியாக தெரிய மாட்டேங்கிறாரு, ஒருவேளை பால்கனியிலேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பால்கனி போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அந்த நேரம் ஜீவா வீட்டுக்குள்ளே வர, என்ன ஜீவா நீ மட்டும் வந்திருக்க, மது எங்கன்னு ரேணுகா கேட்க, பாட்டி தான், அவங்க 2 பேரும் கீழே இருந்து பேசட்டும், நீ மேலே வான்னு சொல்லி என்னை வர சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. உன் பாட்டிக்கு மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போதே பாட்டி அங்கே வராங்க. டே ஜீவா, எனக்கு இங்கேருந்து பார்க்க தெரிய மாட்டேங்குது, வாடா மொட்டை மாடியில் போய் பார்க்கலான்னு சொல்ல, பாட்டி அங்கேருந்து பார்த்தாலும் தெரியாது பாட்டின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க.
இந்த ஜீவா மாயாக்காக அப்படி என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறான்? வரதுக்கு இவ்ளோ லேட் ஆகுதுன்னு கௌதம் கேட்க, இதெல்லாம் அவங்களோட பிளான்னு நினைக்கிறேன்னு மதுமிதா சொல்றாங்க. என்ன பிளான் அப்படின்னு கௌதம் கேட்க, நம்ம 2 பேரையும் இப்படி விட்டுட்டு போயாச்சுதுன்னா, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாதுலன்னு மது சொல்ல, கௌதம் மதுமிதா கிட்ட, எல்லாரும் நம்ம விஷயத்துல எதுக்காக இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. சந்தோஷ் என்னன்னா எப்போ பார்த்தாலும் மதுவுக்கு ஃபோன் பண்ணு மதுவுக்கு ஃபோன் பண்ணுன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறான். இதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலா இல்லையான்னு மதுமிதாவை பார்த்து கேட்குறாரு. என்ன பண்ணுறதுக்கு, நம்ம சாப்பிட்ற மருந்துகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறது மாதிரி இதெல்லாம் கல்யாண சைடு எஃபெக்ட்ஸ். பொதுவாகவே ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பேசிட்டா அவங்க ரொமான்டிக்காக இருக்கணும், ஊர் சுற்றணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனால் நமக்குள்ள அப்படி எதுவும் இல்லைங்கிறது அவங்களுக்கு புரியலன்னு சொல்ல கௌதம் மதுவை பார்க்குறாரு. நம்ம தான் நார்மலான கப்பிள்ஸ் மாதிரி கிடையாதேன்னு மது சொல்ல, அப்போ அப்நார்மல்னு சொல்கிறீங்களான்னு கௌதம் கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, வாழ்க்கை முழுக்க ஒன்றா இருக்க போகிறோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் கூட நமக்குள்ளே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், நீங்கள் வேற மாதிரி இருக்கிறீங்க. நமக்குள்ள எந்த பொதுவான விஷயமும் இல்லை. அதனால தான் நான் நார்மல் கப்பிள் மாதிரி கிடையாதுன்னு சொன்னேன்னு மது சொல்கிறாங்க. பாட்டி மொட்டை மாடியில் ஸ்டூல் போட்டு மேலே நின்று கீழே பார்த்துட்டு நிற்கிறாங்க. டே ஜீவா, உன் அக்காவும் மாமாவும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த கார் தாண்டா மறைக்குதுன்னு சொல்ல, பாட்டி இங்கேருந்து பார்த்தா தெரியாது பாட்டி, நான் தான் அப்போவே சொன்னேன்லன்னு ஜீவா சொல்கிறாரு. இங்கே பாருமா, கண்ணாடி போடாமல் உனக்கு இருட்டில் கண்ணு வேற தெரியுதா? இங்கே பாரு, நீ கீழே இறங்கிரு. ஜீவா மட்டும் உன்னோட கையை பிடிக்கலனா நீ இப்போ கீழே இல்லை மேலே போயிடுவேன்னு சொல்ல, இவா ஒருத்தி சும்மா இருடின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்துட்டே இருக்காங்க. மது ஜீவாக்கு கால் பண்ணி என்னடா பண்ணுற வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கிஃப்ட்டுக்கு இப்போ என்னம்மா பண்ணுறதுக்குன்னு ஜீவா கேட்க, ஏதாவது நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போய் சமாளிடான்னு சொல்லி பாட்டியும் அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காக நீங்கள் அவ்வளோ மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு மது கேட்க, ஐயையோ இவ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாளே, மறந்துருப்பான்னு நினச்சேனே, கடவுளே என்னை காப்பாத்துன்னு கௌதம் நினைக்கும் போது ஜீவா அங்கே வராரு. ஜீவா நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுக்க, ஓ இதுதான் கிஃப்டான்னு கௌதம் கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி ஜீவா தலையாட்டுறாரு. சரி, இந்த முக்கியமான கிஃப்டை நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கௌதம் அதை வாங்கிட்டு போகிறாரு. மது ஜீவாவுடைய காதை முறுக்கி யாரோட அந்த பிளானை போட்டதுன்னு கேட்க, பாட்டின்னு சொல்கிறாரு. ஓ பாட்டியும் வந்தாச்சுதா, இனிமேலாவது அவர் கண்டுபிடிக்காதது மாதிரி ஏதாவது பிளான் போடுங்கன்னு சொல்லிட்டு மது போகிறாங்க. கௌதம் மாயா கிட்ட, பாட்டி வந்திருக்காங்களாம், நீ அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினியான்னு கேட்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அண்ணா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போவே வந்து வாங்குன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கௌதம் அகிலாண்டேஸ்வரியை பார்த்து பாட்டின்னு கூப்பிட, வாடா குண்டூஸ்ன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறமா அவர் ஆசீர்வாதம் வாங்குறாரு. என்னடா இழைச்சி போயிட்டேன்னு கேட்குறாங்க. என்கிட்ட எல்லாரும் வெயிட்டை குறைக்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னன்னா நான் இழைச்சி போயிட்டேன்னு சொல்கிறீங்களான்னு கௌதம் கேட்க, நீ இழைச்சி தாண்டா போயிட்ட, யார் சொன்னது நீ வெயிட்டு போட்டிருக்கேன்னு? ஒரு வீட்டில் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க வெயிட்டு போட தான் செய்வாங்க. ஆமாம், இவ யாருன்னு மாயாவை பார்த்து கேட்க, இதுதான் மாயான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்புறமா மாயா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இவ ஏன்டா இப்படி தொடப்ப குச்சி மாதிரி இருக்கிறா? சரி நீ கவலைப்படாதம்மா, பாட்டி வந்துட்டேன்ல, உன்னை எப்படி மாத்துறேன் பாருன்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்க கிட்டேருந்து என்னை காப்பாத்துன்னு மாயா வேண்டிக்கிறாங்க. பிங்கி பாட்டி அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க திருப்திகரமாக பதில் சொல்லணும். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க கேள்வி கேட்கணும். அதுக்கு அவங்களும் திருப்திகரமான பதிலை சொல்லணும். 2 பேருடைய பதிலும் சரியாக இருந்ததுன்னா மட்டுமே இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிப்போம்னு சொல்கிறாங்க. இதோட எபிசோட் முடியுது.